bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navajay. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா The Fantastic Four First Steps. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன் 23 நைட் லிட்டலி 24 ஓகே மிட் நைட் ஷோ தான் நான் போனேன். சரிங்களா, வேலை முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு டேரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ரஷ்ஷிங்காக தான் இருந்துச்சு, பட் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு 25th ஜூலை தான் வந்துட்டு ஆஃபிஷியல் ரிலீஸு. இங்கே மலேசியாவில் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியல, அந்த ஒரு நாள் முன்னுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நாள் அந்த டைம் கேப்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு இங்கே என்னமோ ஏர்லியாக ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் 23 ஓகே 24 ஸ்டார்டிங் மிட் நைட் ஷோ ரிலீஸ் பண்ணிருக்கேன். நான் பார்த்தது வந்துட்டு ஐமேக்ஸ் இருந்துச்சு, பட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஐமேக்ஸ் சீட் இருந்துச்சு, பட் வந்துட்டு க்ரௌடாக இருந்துச்சு. நான் எப்பவுமே க்ரௌடட்க்கு ரொம்ப வந்துட்டு நான் ஃபேன் கிடையாது. ரொம்ப க்ரௌடட் பிளேஸில் போய் பார்க்க மாட்டேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நார்மல் சீட் தான். சரிங்களா, நார்மலாக 2Dயா சொல்லுவாங்களா, நார்மல் இதுதான். டிக்கெட்டும் விலை குறைவு, ஆளும் வந்துட்டு ஒரு 10-11 பேர் கிட்ட தான் இருந்தாங்க. சரிங்களா, ஸோ இங்கே வீக் டேஸில். ஸோ அதனால் 12:05 ஷோ. சரிங்களா, மிட் நைட் ஷோ. நான் மட்டும் தான் போயிருந்தேன். ஆஃப்கோர்ஸ் அங்கே ஆப்வியஸ்லி ஸ்க்ரீனும் நல்லாயிருக்கும், சவுண்ட் குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நான் போய் பார்த்துருந்தேன். படம் ஆல்மோஸ்ட் வந்து 2 hours தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா, அது நீங்கள் அந்த டியூரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 hour 55 minutes தான். சரிங்களா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து கட்ட படம் தான். ஓகேவா, ஸோ படத்துக்கு இப்போ எக்ஸாக்டாக ரிவ்யூக்குள்ளே போயெல்லாம் படம் என்ன பிடிச்சி பிடிக்கலன்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இந்த ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான். நீங்கள் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு கூட வந்துட்டு இந்த ரிவ்யூ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். நீங்கள் ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் படம் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா, நான் எதுவுமே ரிவ்யூ பண்ண மாட்டேன். எது பிடிச்சி பிடிக்கல, எது எக்ஸாக்டாக இருக்குன்னு நான் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ ஸ்பாய்லர் ரிவ்யூ கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா இதில் ஸ்பாயில் பண்ணாமல் இருக்க முடியல. சரிங்களா, ஸோ ஆஃப்கோர்ஸ் அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் இருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த படத்தில் நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக வந்துட்டு நம்ம ரிச்சர்டாக வந்துட்டு நம்ம பெட்ரோ பாஸ்கல் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அவரோட லாஸ் ஆஃப் அஸ் அது நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் பார்த்துருப்போம். சரிங்களா, நல்ல ஆக்டரு, செம்ம பெர்ஃபார்மரு. அவங்க தொடர்ந்து வந்துட்டு நம்ம சூஸ்ட்ராம், நம்ம இன்விசிபிள் உமனாக வந்துட்டு நம்ம வெனிசா கிர்பி. ஸோ அதாங்க நம்ம மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோஅவுட்டில் வந்தாங்க. ஃபாலோஅவுட்டில் டெட் ரெக்கானிக்கில் கடைசி படம் வரைக்கும் வந்தாங்க. ஓகேவா, அதில் அவங்க செம்ம போல்டான கேரக்டர். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஒரு 3 யூனிவர்ஸ்க்கான 3 டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் படம் பார்த்துட்டோமா. ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி அந்த இன்விசிபிள் உமன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி செட்டலாக கியூட் மாதிரி பண்ணிக்கிட்டு லைக் வந்து போல்டாக இருக்கும். பட் வாய்ஸில் போல்டாக இருக்குன்னு தெரியும். பட் வெனிசா கிர்பி அவங்க வாய்ஸ்க்கும் போல்ட் வாய்ஸ்க்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் வந்துட்டு லைக் இந்த கேரக்டர் யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது வேற ஆக்டர்ஸ் கூட. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம ஜோசப் குயின் ஆஸ் அ ஹியூமன் டார்ச்சா இருக்காரு. சரிங்களா, நம்ம ஜானி ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜோசப் குயின் வந்து இப்போ இடையில வந்துட்டு நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு எடின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. லிட்ரலி சிமிலராக தான் இருக்கும் அந்த ஜானியோட கேரக்டரும் எடியோட கேரக்டரும். லைக் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்துட்டு லைக் துடுன்னு இருந்துக்கிட்டு, பட் இன்டெலிஜென்ட். ஓகே, பட் அந்த ஃபன்னி கேரக்டர் மட்டும் எடுத்திருக்காங்க. பட் இதில் அவரோட ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்ட் என்னதான் துடுன்னு இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சாங்க. பட் அந்த என்ன சொல்றது, ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு இவர் வந்துட்டு பிளே பாய்ப்பா, பொண்ணுங்கன்னா இவருக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் வாயில சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம ரேப் நம்மளோட இவரை காணும். எஸ், ஹெர்பன் மோஸ் பிரச் ஹெர்பன், யா, அவர் வந்துட்டு நம்ம பென் கிரீமா ப்ளே பண்ணியிருப்பாரு. அதாங்க அந்த திங்கா ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த திங்கோட ஃபர்ஸ்ட் டீசரை ஏதோ இந்த கிளிம்ஸ் மாதிரி விடும் போது அந்த திங்கோட லுக்கு வந்து ஐயா நல்லாவே இல்லை, என்னடா அவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். உண்மையில எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் தோணுச்சுன்னு தெரில, எனக்கு அப்படி தோணுச்சு. என்னடா மார்வல் கிட்ட என்ன திங்க அப்படி கேவலமாக்கி வச்சிருக்கீங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு தோணுச்சு. பட் நீங்கள் படத்தில் பார்க்குறப்போ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அது மோஷன் கேப்சர், அஃப்கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு விஎஃப்எக்ஸ் தான், அதாவது வந்து கிராஃபிக்ஸ் தான், சிஜி தான். என்ன சொல்கிறது, அவ்வளோ அந்த மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக, அது ஸ்டோனாக இருந்தாலும் ஸ்டோன் ஃபேஸ் தான் இருந்தாலும் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறப்போ, பேசுகிறப்போ, அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ, அது இந்த திங் அசைகிறப்போ எல்லாமே அக்யூரேட்டாக, எதுவுமே பிசுறு தட்டாமல் எங்கேயுமே லைக் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் அது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் அது சிஜின்னு எட்டையிலேருந்து பார்த்தா வந்து கிராஃபிக்ஸ்னு தெரியும். பட் அது கொஞ்சம் க்ளோஸ் கூட வச்சுருப்பாங்க.
க்ளோஸ் வச்சிருப்பாங்க, டார்க் ஷாட், அது நைட் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு லைக் வந்துட்டு உண்மையிலே இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா, அது ப்ராக்டிக்கல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ் தான். பட் அதுவும் வந்துட்டு அழகா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்ததோட அவங்க வந்துட்டு அழகா அப்கிரேட் பண்ணி நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டருக்கு. திங்கன்னு அந்த கேரக்டருக்கு எமோஷனலாக அந்த கல்லுக்குள்ளும் ஈரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 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 லைனை வந்துட்டு ரொம்ப அழகா அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம கடைசியா ஒரு 2 கேரக்டர் முடிச்சிடறேன். ஜூலியா கார்னர் as a ஷேலாபெல், அதங்க ஃபீமேல் சில்வர் சஃபரா வருவாங்களே. ஸோ அவங்களும் இப்போ நீங்கள் வந்துட்டு 2000 இல்லைங்க, யாரெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2007 வெளியாகின ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரைஸ் ஆஃப் சில்வர் சர்ஃபர் பார்த்துறீங்களா? ஓகேவா, அதில் வந்து ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபர் வருவார்ல, அதே மாதிரி இது இங்கே ஃபீமேல் ஆஃப் சில்வர் சர்ஃபர். அதில் என்ன பண்ணாரோ அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப சேமாக இருக்கும். ஓகேவா, பெட்டர் அந்த படம் எந்த படமே பார்க்காம, இந்த ஃபேண்டாஸ்டிக் பழைய படம் பார்க்காம இந்த படத்தை வந்து பாருங்க. உங்களுக்கு லைக் வந்து புது ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி பார்த்த ஃபீல் கிடைக்கும். நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னடா அதே கதையை பார்த்த மாதிரி இருக்கா, சில சீன்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தோணும். சரிங்களா, ஸோ அதை தொடர்ந்து கடைசியாக நம்ம ரேப் இன்னசென்ட் ரேப் வந்துட்டு as a கெலக்டஸாக ப்ளே பண்ணியிருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கெலக்டஸே வந்துட்டு லைக் வந்து ஹியூமன் ஃபார்மில் இருக்காரு, பட் வந்துட்டு அது பெரிய ஒருவனா வந்துட்டு எல்லாமே சிஜி தான் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. ஓகேவா, அந்த லுக்லாம் பார்க்கறது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இந்த டீசர் ட்ரெயிலெலாம் நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஃபுல் லுக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, படத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு அந்த வந்தாண்டா கேரக்டர்ஸ் போச்சுரா என்னமோ பண்ண போறாண்டா அந்த மாதிரி. ஸோ எல்லாரும் உங்களுக்கு அந்த ஸ்டாரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இது ஸ்பாயில் ஃப்ரீங்கனால வந்துட்டு கொஞ்சம் வாயை அடக்கி தான் பேசி ஆகணும். ஸோ இந்த படத்தில் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் அப்படி உட்காந்தேன். ஓகேவா, எதுவும் இல்லை, பட் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சின்னதாக இருந்துச்சு. சின்னதில் பெருசு தான். டாக்டர் டூம் டீஸ் பண்ணுவானுங்க. ஓகேவா, டாக்டர் டூம் வந்துட்டு இந்த 2 போஸ்ட் கிரெடிட் சீன் வேற இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதில் வந்துட்டு ஒரு ஃபன்னி போஸ்ட் கிரெடிட் சீன், ஒன்று வந்துட்டு அடுத்த படத்துக்கு லீடு, அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான லீடாக இருக்க போது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் மார்வல் கிட்டேருந்து வருது. ஸோ இந்த படம் தான் வந்துட்டு டேரெக்டாக வந்து டூம்ஸ்டேக்கோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்காக வெயிட் பண்ணேன். அட்லீஸ்ட் நம்ம டாக்டர் டூம் ரிவீல் பண்ணீங்கடா, நம்ம ஆர்டிஜியை ரிவீல் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் போனேன். ஒரு பூர்த்தி பண்ணுச்சு. ஓகேவா, ஓகே, நல்லா இருந்துச்சு. ஸோ இது படத்தில் வந்து இது ஒரு மாதிரி ரெட்ரோ ஃபீலாக தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப ரெட்ரோ, நீங்கள் டீசர் ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி இந்த படம் ஃபுல்லாக அந்த வேர்ல்டை அவங்க காமிச்ச விதம், எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம், பில்டிங்ஸ் லைக் வந்து ரெட்ரோ ஒரு 80s 90s காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபிக்ஷனலாக அந்த நேரத்துல வந்துட்டு ரிச்சஸ் அவ்வளோ அதிமேதாவி புத்திசாலியான ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறப்போ எவ்வளோலாம் டெக்னாலஜி அந்த டைம்லேயே வந்துட்டு ஏஐ இருக்கு, ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. ஓகே, ஸோ அட்வான்ஸ்டாக இருக்குது அந்த வேர்ல்டு. 80s 90s ரெட்ரோ காலகட்டத்திலேயே வந்துட்டு அட்வான்ஸான ஒரு வேர்ல்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வந்துட்டு லைக் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அந்த ரெட்ரோ வைப்பும் கொடுக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், அந்த பிளேஸாக இருக்கட்டும், ஓகேவா, அந்த கலர்ஸாக இருக்கட்டும், கலர் டோனாக இருக்கட்டும், நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஓகேவா, பிரைட்னா வந்துட்டு லைக் அந்த ரெட்ரோ வைப் வந்துச்சு உண்மையிலே சொல்ல போனால். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், சிஜிலாம் சொல்லுவாங்களே, இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு எதுவுமே பிசிறு தட்டுற மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் உத்து பார்த்தா தான் லைக் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, உத்து பார்த்தா தான் அந்த பிசிறு தட்டுற மாதிரி இருக்கும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ரிச்சர் கேரக்டராக இருக்கட்டும், அவர் ஸ்ட்ரெச் ஆகாது, ரப்பர் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேமரா ஒழுங்காக வைக்கணும். ரைட்டா, இப்போ கை இங்கேருந்து அங்கே போகுதுன்னா கேமரா ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணணும். ரைட்டா, அது ரொம்ப அழகாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மூமெண்ட் வந்துட்டு மறையிற மாதிரி, அந்த ஷிப்பே மறைய வைக்கிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம திங்க் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஓகே, அது ரொம்ப காமிச்சிருந்தாங்க. அவரோட எமோஷனல் சைட்டை கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க, டீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஜானி எவ்வளோ துருத்துன்னு இருப்பாரு, எவ்வளோ வந்துட்டு சீரியஸான இடத்துல கூட லைக் வந்து ஒரு மாதிரி சேர்ஃபுல்லாக இருப்பாரு. ஓகேவா, அண்ட் ஃபேமிலி மேலே எவ்வளோ அவருக்கு பாசம் இருக்கு. ஓகே, எவ்வளோ எமோஷனல், சிஸ்டர் மேலே அவருக்கு எவ்வளோ பாசம் இருக்கு, அது வேற. அப்புறம் அவர் பவர்ஸ் எந்த மாதிரி அவர் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்றாரு, யூஸ் பண்றாரு. ஓகே, அவரு ஜானி ஸ்டார்ம் அவரோட கேரக்டர் எவ்வளோ இன்டெலிஜென்ட், அண்ட் அவர் பாடி வந்துட்டு பத்துற விதம், அந்த லைட்டிங்லாம் வந்து ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அட்லீஸ்ட் அந்த கண்ணில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷன் வரைக்கும் அதை வந்துட்டு அவ்வளோ அழகா வந்துட்டு என்ன சொல்றது,
பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்புறம் அந்த என்ன சொல்றது, ஹெர்பி கூட வந்துட்டு அவரோட பாண்டா இருக்கட்டும். ஹெர்பியை ஒரு நாய்க்குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணி அது ஏதாச்சும் சாப்பாடை வந்து எடுத்து கொடுக்கும், அது தலையில தட்டுவாரு. ஓகேவா? ரொம்ப கியூட்டா இருக்கும். ஓகேவா? அவருக்கு தான் ரொம்ப வந்துட்டு ஹெர்பி மேல ரொம்ப பாண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க யாரும் அட்டாச்சா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ரொம்ப அவர் தான் வந்துட்டு ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஹெர்பி மேல. ஓகேவா? ஹெர்பி அது வந்து அது ஒரு ராபோட்டுங்க, சரிங்களா? அது ஒரு இன்டெலிஜென்ட் ராபோட், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அது பேசாது, பட் அது பண்றது சில விஷயம் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம், அவங்களுக்குள்ள இருக்க எமோஷன். ஓகே, இப்போ புதுசாக அந்த ஃபேமிலிக்கு மெம்பர் ஒருத்தர் வரான், ஃப்ராங்க்லின் ரிச்சர்டு. லைக் வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ கேலக்டஸ் வராரு, சில்வர் சர்ஃபர் வராங்க. இந்த ரெட்ரோ ஃபீலு, அவங்களோட பவர்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ யாரெல்லாம் ரொம்ப காமிக் புக் படிக்கிற வெறியனா இருந்திருப்பீங்க, உங்களுக்குலாம் ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஓகேவா? நான் வந்துட்டு பெருசாக எனக்கு இந்த காமிக் புக் படிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அந்த நாலேஜ் இல்லை. பட் வந்துட்டு சில காமிக் புக்ஸோட அந்த சில இன்டர்நெட்ல பார்த்துருக்கேன், சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, காமிக் புக்ஸ் இப்படி தான் இருக்கும், சில இதெல்லாம் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் காமிக் புக்கோட அக்யூரேட் லுக்கு. இந்த ஸ்பைடர்மேனோட, சூப்பர்மேன், நம்ம அயன்மேனோட இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க காமிக் புக்கில். நம்ம ஸ்டான்லி பண்ணி வச்சதுனால ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பார்த்து தான் வந்துட்டு இது இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் தான் வந்துட்டு காமிக் புக்கில் அக்யூரேட் லுக். ஓகே, சூட் லுக் அக்யூரேட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ரெட்ரோ ஃபீல்டு இந்த வேர்ல்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு அந்த காமிக் புக் ஃபீல் வந்துடும். ஓகே, அப்புறம் இந்த கேலக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்பார் மனுஷன். அவர் வாய்ஸ் ஓவர்லாம் சூப்பராக இருக்கும். அது நான் சொல்கிறேன், அது கிராஃபிக்ஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்க செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் சில்வர் சர்ஃபர் வந்துட்டு நெருப்பு குழம்புலாம் தான் எழுந்துச்சு வருவாங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு கேலக்டஸ் எவ்வளோ பெரிய ஒரு இந்த பிளானட், என்ன சொல்றது, பசி வெறியன் அந்த மாதிரி சொல்லலாம், சரிங்களா? ஸோ அதுதான் ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு படம் வந்துட்டு எங்கேயுமே ஸ்லோ ஆகலை, டோன் டவுன் ஆகலை, லைக் போர் அடிக்கல, லேக் எங்கேயுமே இல்லை. நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லா கிராண்டா இருந்துச்சு, சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஓகே, ஷாக் ஆனேன், கத்துன ஒரு கட்டத்துல நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். எங்கேயுமே நான் வந்துட்டு அப்படி தோண்டோன்னா அவன் வந்து நான் ஃபீல் பண்ணவே இல்லை. லைக் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாரி வைஸ் எதுவுமே காம்ப்ளிகேட்டட் இல்லைங்க, சரிங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை வந்துட்டு ஒரு ரீபூட், ரைட்டா? புது வேர்ல்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா டூம்ஸ்டேல எல்லாரும் வர வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். ஓகேவா? எல்லா படமும் வந்துட்டு டூம்ஸ்டே ஹெவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காக தான் லீட் அப் ஆகுது. ஓகேவா? இந்த படம் வந்துட்டு இவங்களுக்குன்னு ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்குன்னு எடுத்த படம் கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டூமுக்கு ஆப்போசிட்டா வருறதுக்காக தான் வந்துட்டு லைக் வந்து எல்லா கேரக்டரும் வந்துட்டு மர்ஜ் பண்றாங்க எல்லா படத்துலயும். அதுக்கு தான் ஸோ இது ஒரு சாஃப்ட் ரீபோட்டா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இது ஒரு புது படத்தை வச்சு ஒரு சின்னதா இன்ட்ரோடக்ஷன் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வளவலன்னு போட்டு இழுக்காம இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னா இவனுக்கு தான் சயின்டிஸ்ட் 4 பேர் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த காஸ்மிக் அங்கே ஒரு பிளாஸ்ட் நடந்தனால எல்லாத்துக்கும் பவர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு அவங்க ஆரிஜினை சொல்லி முடிச்சிடறாங்க. வித்தின் 30 மினிட்ஸ்ல கதைக்குள்ள பூந்துடுறாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மினிட்ஸ்ல படம் ஆரம்பிச்சு 30 மினிட்ஸ்ல வந்துட்டு சில்வர் சர்ஃபர் வர ஆரம்பிச்சிடா. ஓகேவா? டக்குன்னு கதை நவுந்துருது. அந்த 2 மணி நேரம் சில படம் உங்களுக்கு தெரியும், 2 மணி நேரம் செம்ம லேக் அடிக்கும். உங்களுக்கு தெரியும்ல, சில படம் போரா அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு நவுந்துட்டு போகுது. ஓகேவா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு. டக்குன்னு நவுந்துட்டு போகுது. உங்களுக்கு எங்கேயுமே நீங்க படத்திலேயே நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் போனை பார்த்தா கூட ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் படம். ஓகேவா? ஒரு ஃபாஸ்ட் ஸ்பேஸ்டாரா இருக்கும். லைக் டக்குன்னு ஒவ்வொரு சீனும் வந்துட்டு கட் பை கட் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? எங்கேயுமே வந்து நிற்காது. ஓகேவா? இந்த ஆரிஜின் ஸ்டோரிலேருந்து கடைசி சீன் வரைக்கும் வந்துட்டு டக்குன்னு. ஓகேவா? எனக்கு என்னன்னா கேலக்டஸை ஒரு மாதிரி கிளிக் பண்ணி வர வச்சிட்டீங்க. கேலக்டஸை ஒரு மாதிரி டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்துரு ஒரு வேலை ஏதோ தோணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? கேலக்டஸ் சாவல, அஃப்கோர்ஸ் சாவடிக்க முடியாதனால. ஸோ ஒரு மாதிரி வேற உலகத்துக்கு வேற இதுக்கு காமிச்சிட்டாங்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பாய்லர் இல்லைங்க, இது என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அதான் சொன்னேன். ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு ஒரு டெத் சீக்வன்ஸ் மாதிரி நடக்கும். உண்மையிலேயே நான் அதில் வந்துட்டு எனக்கு ஷிட் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஓகேவா? அந்த ஒரு சைடுக்கு ஜானிக்கு கண் கலங்கும்.
ஒரு சைடு நம்மளுக்கு கண்கலங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட் யாருன்னு உங்களுக்கு யாருக்கு காமெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட் வந்து ரீடோடையும் நம்ம சூவோடையும் வந்துட்டு சன்னு. அவனுக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் பவர் இருக்கான். ஓகேவா, எல்லா பவரும் இருக்கான் அவனுக்கு. அவன் 4 இயர்ஸ்ல வந்துட்டு அவனுக்கு 4 வயசா இருக்கும் போதே வந்துட்டு ஏதோ ஒரு பவர்ஸ் வச்சு விளையாண்டு இருப்பானா. ஓகேவா, எல்லா பவரும் அவன்ட்டு இருக்கான். த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு காஸ்மிக் பாய் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா, எல்லாத்தோட பவர் ஐ திங்க் கேலக்டஸோட ஒரு பவர்ஃபுல், கேலக்டஸோட இன்னும் மோர் பவர்ஃபுல் ஒரு பர்சன் கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா, ஸோ அவனோட அந்த படத்துல பேபிக்கு வந்து ஒரு வயசு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவனுக்கு ஒரு பவர் இருக்குன்னு லைக் ஒரு பவரை வந்துட்டு டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது வந்துட்டு சன்னுக்கும் மதருக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த பாண்டிங்கை நீங்க பாப்பீங்க. மதருக்கும் சன்னுக்கு ஒரு பாண்டிங்கு, அது யார் மதர் சன் இருக்கீங்களோ அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், யார் ஃபேமிலி இருக்கீங்களோ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். லைக் வந்து எல்லாம் வந்துட்டு அப்பா அம்மா மருமக மாமா அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. லைக் இது ஒரு ஃபேமிலி பேஸ்டான ஒரு ஸ்டாரி. ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு குழந்தையை காப்பாற்ற ஒரு ஃபேமிலியோட போராடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு சூப்பராக இருந்தால் அவங்களுக்கு 2 பொறுப்பு இருக்கு. அவங்க குழந்தையும் காப்பாற்றணும், அவங்க ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க ஊரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க நாட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதான் நல்லா இருக்கும். நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, நீங்க வந்துட்டு மார்வல் ஃபேன் இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல மார்வல் மூவி பார்க்க போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருக்கிற நேரத்துக்கு இது நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவா, உங்களுக்கு அந்த கதை புரியணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த ஆரிஜின்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓகேவா, கேலக்டஸ் யார் கூட சொல்லிடுறாங்க. ஓகேவா, உங்களுக்கு எங்கேயுமே அந்த கன்ஃபியூஷன் எவன்டாவன் இவன் எவன்டாவன் அவன்டாவன் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாது. இவன் தோ சில்வர் சர்ஃபர் அந்த ஃபீமேல் சில்வர் சர்ஃபரால அவளுக்கே ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வந்துட்டு ஒரு சின்னதாக ஒன்று வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அவ கேரக்டர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங். அது உங்களுக்கு எந்த கேரக்டர்ஸ் மேலேயும் உங்களுக்கு டவுட் வராது, எங்கேயுமே உங்களுக்கு குழப்பமா வராது, ஈஸியாக உங்களுக்கு கன்வே ஆகும் அந்த ஒட்டுமொத்த ஸ்டாரியும். ஸோ நீங்கள் செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ மீதிலாம் வந்துட்டு ஸ்பாயிலர் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். சரிங்களா, அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி டைரக்டர் மென்ஷன் பண்ண மாதிரி வந்துட்டு டைரக்டரா இல்லை மார்வல் கெவின் ஃபெகையான்னு தெரியல, ஆல்ரெடி இந்த ஃபேண்டாஸ்டிக் 4ல வந்துட்டு என்ன சொல்ற 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு சீன் வந்துட்டு ஒரு நிமிஷம் உட்காருவீங்க, 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துருமே வச்சுக்கோங்களேன், வந்துடும், நல்லா இருக்கும். ஒரே ஒரு டீஸ் பண்ணிடுறேன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு 4 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ராங்க்லின் போனது 4 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி. ஓகேவா, ஒர்த்து உண்மையிலே அது ஒர்த்து. ஓகேவா, நல்லா இருந்துச்சு. அதோட எஞ்சி கிளம்பி இருக்கணும், அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஓகேவா, செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்குறப்போ இந்த ரெட் கோஸ்ட்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவனும் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் 4ஓட வில்லன்னு நினைக்கிறேன், ரெட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீசர்லேயே ட்ரெய்லர்ல கூட வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவனை வந்துட்டு செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல காமிச்சிருந்தாங்க. ஓகேவா, இதுக்காடா நான் உக்காந்தேன் அப்படின்னு தோணுச்சு. இதுக்காக அந்த டைட்டில் ரோல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தோணுச்சு. லிட்டரலி யாரும் சூப்பர்மேன் படம் பார்த்தீங்க. ஸோ சூப்பர்மேன் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சூப்பர் கேர்ள் டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அதோட செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் டைட்டில்லாம் ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பீங்களா, நானும் உட்காந்தேன். கடைசியில் என்ன காமிச்சானுங்க, சூப்பர்மேனும் நம்ம யார் அது மிஸ்டர் டெரிஃபிகர், அவர் வந்துட்டு அந்த செவுரு வந்துட்டு கோணமானதான் இருக்கு, அதை பத்தி பேசிக்கிருப்பாங்க. ஓகேவா, அது கதையோட ஒன் ஆஃப் த சீக்வன்ஸ் தான். பட் இதெல்லாம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனா அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும்ல, வர்த்தே இல்லை. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா. எத்தனை பேர் தோணுச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச டிசி படம் வழியா ஆயிட்டோன்னே எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபேண்டாஸ்டிக் 4ஓட டைரக்டரும் கெவின் ஃபெகையே டிசி படத்தை சூப்பர்மேன் படத்தை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். சரி, இதே மாதிரி ஒன்று வச்சு விட்டுருவோம் நம்ம படத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாக்டா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 காத்திருந்து உட்காந்து பார்க்கறது வெறுத்து தான். ஏன்னா நான் காசு கட்டி பே பண்ணிட்டு படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ அந்த கொடுத்த காசு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தானே வரணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் எந்த சீனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொடுத்த காசுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, இவன் தான் அது ஒர்த்தா இல்லையான்லாம் டசன்ட் மேட்டர், நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஜஸ்ட் என்ஜாய் எவ்ரி சீன்ஸ். ஓகே, ஸோ ஒர்த்.
ஓகே, அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் செம்ம ஒர்த். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சத்தை கவர் பண்ணுறேன்னா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுக்கு ஸ்பாயிலர் ரிவ்யூ நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா ஸ்பாயிலர் ரிவ்யூக்கு இன்னொரு வாட்டி நான் போய் படத்தை பார்த்தாகணும். எனக்கு தெரிஞ்சு ஐமேக்ஸில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? முடிஞ்ச டைம் இருக்கிறப்போ பார்த்துட்டு வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எப்போ இந்த டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படத்தை பார்த்தே ஆகணும், லாக் பண்ணுறோம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25 தான் லாக் பண்ணி வச்சிருந்தேன். பட் வந்து ஒரு நாள் மணிக்கே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இங்கே மலேசியாவில் 24. ஓகேவா? ஸோ நான் புக் பண்ண கிடச்சிருச்சு. ஆடும் அவ்வளோ இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் கூட்டமும் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க பார்க்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டைம் வந்தால் நீங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க படத்தை, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஐமேக்ஸில் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. உங்களோட நார்மல் தியேட்டர்லேயே வந்துட்டு எது வந்துட்டு சவுண்ட் குவாலிட்டி, விஷுவல் ஸ்க்ரீன் குவாலிட்டிலாம் வந்துட்டு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக மார்வல் ஃபேனுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும். சூப்பர், இன்னும் 2 வருஷத்துக்கு இதே வச்சு தான் ஓட்ட போகிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். சரிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சின்ன ஃபேமிலி. பாய்.